இந்த 5 விரல்களை மனதில் வைத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டின் முதல் 5 புஸ்தகங்களை சில தகவல்களுடன் மனதில் வைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் 5 புத்தகங்கள் என்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள். புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்கள் பாதிக்கு பாதி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த 5 விரல் நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா முதல்ல மார்க்கு சுவிசேஷம் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் சிறிய சுவிசேஷம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா முதலில் எழுதப்பட்ட சுவிசேஷம் என வேத வல்லுநர்கள் நம்புகிறாங்க. ஸோ முதல் சுவிசேஷம், சிறிய சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் என ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவதா மத்தேயு. இந்த விரலை மோதிர விரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆங்கிலத்தில் ரிங் கிங் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இயேசுவை ராஜாவாக மத்தேயு உருவகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது சுவிசேஷம் லூக்கா சுவிசேஷம். வசனத்தின் அடிப்படையில் பெரிய சுவிசேஷம். 1வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட 70 வசனம் இருக்கும். ஸோ நீளமான அதிகாரங்களை கொண்டது அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 சுவிசேஷங்களை சினாப்டிக் காஸ்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த சிம்பிள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பாரத் பெட்ரோலியத்தில் பார்த்தீங்கன்னா பியூர் ஃபார் ஷோர் அப்படின்னு போட்டு இந்த சிம்பிள் போட்டிருக்கோம். நம்முடைய வேதமும் பியூர் ஃபார் ஷோர், சுத்தமானது, தெளிந்த தேனிலும் மதுரமானது. 4வது சுவிசேஷம், இது யோவான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தில் இயேசு நான் என குறிப்பிடுகிற 7 வார்த்தைகளை பார்க்குறோம். அதே போல் சில பர்சனல் என்கவுண்டரை பார்க்குறோம். பேதுரு, நாத்தானுவேல், நிக்கோதேமு, சமாரிய ஸ்திரீ இவர்களெல்லாம் இயேசுவை பார்க்கும்போது இயேசு அவர்களோடு நீ என குறிப்பிடுகிற சில வார்த்தைகளை நாம் பார்க்குறோம். ஸோ நான், நீ. ஸோ ஆட்காட்டி விரல் யோவான் சுவிசேஷம் அப்படின்னு ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். 5வதாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது விரல் இல்லையா? இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இயேசுவானவர் பரமேறுதல், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுதல், அப்போஸ்தலர் சவாலாக மாறுதல். ஸோ இந்த 5 காரியங்களை நாம் மனதில் வைத்துக்கொண்டால் நாம் இந்த 5 புஸ்தகங்களையும் மனதில் வைத்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது பிரயோஜனமாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட்.